வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ் விஷ்ணு டிஎம்பிசி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் நம்பர் 10 and 11 இது ரெண்டுக்கான ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 10, 11 இது ரெண்டும் என்ன சப்ஜெக்டை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் சயின்ஸ்லையும் 25 கொஸ்டின் சோசியல்லையும். ஸோ சயின்ஸில் 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வேதியியல் எல்லாம் சேர்த்ததாகவும், அடுத்து சோசியல் இருக்கக்கூடிய 25 அப்படின்றது 7வது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் 3 இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை சேர்த்ததாகவும் இருக்கும். அடுத்தது நமக்கு சைக்காலஜி 30 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணித குறியீட்டு செயல்கள் அதில் வந்து நமக்கு 20 கொஸ்டினும், சராசரியில் 5 கொஸ்டினும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணியல் ஏபிஜிபியில் 5 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொஸ்டின்ஸை கொடுத்துருப்போம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் சீரிஸில் மொத்தம் 50 டெஸ்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது ஆல்ரெடி இப்போ 9 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 50 டெஸ்ட்டுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறப்ப மற்ற வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வாங்க ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எது? இதுக்கான ஆன்சர் சி சாலபோகம். ரெண்டாவது கொஸ்டின் கோனார்க் சூரிய கோயில் உள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் பி ஒடிசா. அடுத்த மூணாவது கொஸ்டின் அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏ இபின் பாதுதா. அடுத்த நாலாவது கொஸ்டின் முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் ஏ கிபி 1191. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி விஜயபாலன். அடுத்த ஆறாவது கொஸ்டின் மம்லுக் என்ற அரேபிய சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் பி அடிமை. ஏழாவது கொஸ்டின் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏ குப்புதீன் ஐபக். அடுத்த எட்டாவது கொஸ்டின் குதிரைக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பி அலாவுதீன் கில்ஜி. அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இதுக்கான ஆன்சர் டி 25 ஆண்டுகள். அடுத்த 10வது கொஸ்டின் தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் சி கிபி 1398. அடுத்து 11வது கொஸ்டின் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1565. அடுத்து 12வது கொஸ்டின் விட்டலா சுவாமி கோவிலை கட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏ கிருஷ்ணதேவராயர். அடுத்து 13வது கொஸ்டின் சூர் வம்சத்தை தொடங்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி ஷெர்ஷா. 14வது கொஸ்டின் இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி 1556. அடுத்து 15வது கொஸ்டின் நீதிச்சங்கிலி முறையை பயன்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏ ஜஹாங்கீர். அடுத்து 16வது கொஸ்டின் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் சி அக்பர். அடுத்து 17வது கொஸ்டின் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் எந்த ஆண்டு யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சி 1984. அடுத்து 18வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் சமண மதம் புத்துயிர் பெற்றதை குறிக்கும் சமணர் கோவில் எங்கு உள்ளது? இதுக்கான ஆன்சர் பி கழுகுமலை. அடுத்து 19வது கொஸ்டின் அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் டி ஆதிசங்கரர். அடுத்து 20வது கொஸ்டின் குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பி முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து 21வது கொஸ்டின் சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? இதுக்கு ஆன்சர் சி நிஜாமுதீன் அவுலியா. அடுத்து 22வது கொஸ்டின் தட்சிணமேரு என அழைக்கப்படும் கோவில் எது? இதுக்கான ஆன்சர் ஏ தஞ்சை பெரிய கோவில். அடுத்து 23வது கொஸ்டின் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து 24வது கொஸ்டின் அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் பி திருக்குறுங்குடி. அடுத்து 25வது கொஸ்டின் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? இதுக்கான ஆன்சர் ஏ வெட்டுவான் கோவில். 26வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் இயற்கை இலை இல்லாதது எது? இதுக்கான ஆன்சர் ஏ நைலான். ஸோ பட்டு பருத்தி கம்பளி எல்லாமே இயற்கை இலைகள் தான், அப்போ நைலான் மட்டும்தான் இயற்கை இலை இல்லாதது. அடுத்து 27வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் பாலியஸ்டர் இலை அல்லாதது எது? இதுக்கான ஆன்சர் டி பாலியமைடு. 28வது கொஸ்டின்
மின்சாதன சுவிட்சுகள் செய்ய பயன்படும் பலபடி எது? இதுக்கான ஆன்சர் பி பேக்லைட். அடுத்து 29வது கொஸ்டின், பல் துளக்கியில் பயன்படும் நார் போன்ற இயற்கை இலை எதனால் ஆனது? ஸோ இதுக்கான ஆன்சர் டி நைலான். அடுத்து 30வது கொஸ்டின், ஸோ கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை எது? இதுக்கான ஆன்சர் பி அக்ரிலிக். 31வது கொஸ்டின், PET என்பது எதன் சுருக்கெழுத்து ஆகும்? இதுக்கான ஆன்சர் சி பாலி எத்திலீன் டெரிப்தாலேட். அடுத்து 32வது கொஸ்டின், மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? இதுக்கான ஆன்சர் ஏ நீலம். அடுத்து 33வது கொஸ்டின், நம் உடல் சரியாக இயங்குவதற்கு எந்த தாது உப்பு தேவை? இதுக்கான ஆன்சர் ஏ சோடியம். அடுத்து 34வது கொஸ்டின், இரைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் எது? இதுக்கு HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆன்சர். 35வது கொஸ்டின், முதல் மயக்கமூட்டியாக கண்டறியப்பட்டது எது? இதுக்கான ஆன்சர் ஏ கொக்கைன். அடுத்து 36வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வேதியியல் மாற்றம் எது? இதுக்கான ஆன்சர் சி தீக்குச்சி எரிதல். அடுத்து 37வது கொஸ்டின், திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது எது? ஸோ திரவத்திலிருந்து டைரக்டா திண்மத்துக்கு மாறுறத என்ன நம்ம சொல்லுவோம்? இதுக்கான ஆன்சர் டி உறைதல். 38வது கொஸ்டின், திரவம் வெப்பத்தினை ஏற்று அதன் வாயு நிலைக்கு மாறுவது என்னவென்று அழைக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் டி ஆவியாதல். 39வது கொஸ்டின், எலுமிச்சை சாறுடன் சோடா நீர் ஊற்றும் போது எது உருவாகிறது? இதுக்கான ஆன்சர் பி கார்பன் டை ஆக்சைடு. 40வது கொஸ்டின், உடல் வெப்பநிலையில் உருகும் உலோகம் எது? இதுக்கான ஆன்சர் பி காலியம். அடுத்து 41வது கொஸ்டின், திரவ நிலையில் உள்ள அலோகம் எது? இதுக்கான ஆன்சர் டி புரோமின். அடுத்து 42வது கொஸ்டின், ஓசோனின் அணுக்கட்டு எண் என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ 3. அடுத்து 43வது கொஸ்டின், வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படும் உலோகம் எது? இதுக்கான ஆன்சர் சி பிஸ்மத். அடுத்து 44வது கொஸ்டின், தனிமம் என்ற பெயரை பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் பி ராபர்ட் பாயில். அடுத்து 45வது கொஸ்டின், நல்ல மின்கடத்தியாக செயல்படும் அலோகம் எது? இதுக்கான ஆன்சர் ஏ கிராஃபைட். அடுத்து 46வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது உலோக போலி? இதுக்கான ஆன்சர் சி ஆன்டிமனி. அடுத்து 47வது கொஸ்டின், அஞ்சனக்கல் எனப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் ஏ ஆன்டிமனி. அடுத்து 48வது கொஸ்டின், திரவ நிலையில் இருக்கும் உலோகம் எது? இதுக்கான ஆன்சர் சி பாதரசம். அடுத்து 49வது கொஸ்டின், மின் பல்புகளில் பயன்படும் வாயு எது? இதுக்கான ஆன்சர் ஏ ஆர்கான். 50வது கொஸ்டின், இரத்த சிவப்பணுவின் விட்டம் எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 1 × 10⁻⁻⁴ மீட்டர். ஓகே, சைக்காலஜில பாருங்க, கணித குறியீட்டு செயல்கள் அப்படின்னா ஒரு குறியீடுக்கு பதிலாக இன்னொரு குறியீடு கொடுத்துட்டு கடைசியா ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மொத்த டாபிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகும்? போட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. வி போட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே இதுல இருந்தே நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வி போட் மாஸ். இதுல வி அப்படின்றது வெண்குளம் அப்படின்னு சொல்லுவோம், அது பார சொல்லுவாங்க. பி அப்படின்றது பிராக்கெட் அடைப்புக்குறி, ஓ அப்படின்றது ஆஃப் பெருக்கலை குறிக்கக்கூடியது, டி அப்படின்றது டிவிஷன் வகுத்தலை குறிக்கக்கூடியது, எம் அப்படின்றது மல்டிபிகேஷன் பெருக்கலை குறிக்கக்கூடியது, ஏ அப்படின்றது அடிஷன் கூட்டலை குறிக்கக்கூடியது, எஸ் அப்படின்னு சப்ராக்ஷன் கழித்தலை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த இதை வச்சுக்கிட்டு தான் மொத்த டாபிக்குமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த குறியீடுக்கு எந்த குறியீடை மாற்றி போட சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் 51வது கொஸ்டின் பாருங்க, பிளஸ் என்பது கழித்தல் எனவும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அது வந்து என்னன்னு மாத்திக்கணும், மைனஸ்னு மாத்திக்கணும். அடுத்து பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அதெல்லாம் என்ன மாத்திக்கணும், வகுத்தல் மாத்திக்கணும். அடுத்து வகுத்தல் என்பது கூட்டல் எனவும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல வகுத்தல் எங்க இருக்கோ அதெல்லாம் கூட்டல் மாத்திக்கணும். அடுத்து மைனஸ் என்பது பெருக்கல் எனவும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எங்க மைனஸ் இருக்கோ அது பெருக்கல் எனவும் குறித்தால் 252 × 9 - 5 + 32 - 92 மதிப்பு என்ன? நம்ம என்ன பண்ணணும், 252 பெருக்கலுக்கு பதிலாக என்ன போடணும், இங்க வகுத்தல் போடணும். பெருக்கல் என்பது வகுத்தல் வேணும், அப்ப இந்த இடத்துல வகுத்தல் போட்டுக்கணும். அடுத்து மைனஸ் குறி இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் என்பது பெருக்கல், அப்ப இந்த இடத்துல பெருக்கல் குறி வரணும். அடுத்து பிளஸ் என்பது கழித்தல் வேணும், அப்ப இந்த பிளஸ் குறி பதிலாக கழித்தல் குறி போட்டுக்கணும். வகுத்தல் அப்படின்றது கூட்டல் வேணும், அப்ப கூட்டல் அப்படின்றது மொத்தத்தையும் மாத்திட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு அந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் தான் அவங்க கேட்பாங்க. அப்ப அதுல வெண்குளம் அந்த பிராக்கெட் இங்க அந்த மேல கோடு எங்கேயா இருக்கான்னு பார்ப்போம், அது இருக்காது. அடுத்து பிராக்கெட் பி, அந்த பி அப்படின்றது பிராக்கெட், அந்த பிராக்கெட் எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் இல்ல. அடுத்து ஓ அப்படின்றது ஆஃப்
ஆஃப்ன்றது எழுதி இருக்கணும். அது மல்டிபிகேஷன் ஆஃப் இருக்கக்கூடிய வித்தியாசம். அவங்க ஆஃப்னு எழுதியிருந்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது டிவிஷன் வகுத்தல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம மல்டிபிகேஷன் பெருக்கல் பண்ணணும், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல் பண்ணணும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது வகுத்தல் வரும். அப்ப அந்த வகுத்தல் இருக்கிறத ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பருக்கு இடையே வகுத்தல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த ரெண்டு நம்பருக்கு இடையில கூட மல்டிபிகேஷன் இருக்கா, அடிஷன் இருக்கா, சப்ராக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணணும். இந்த 51வது क्वेश्चन ஆன்சர் வந்து டி 200. 52வது क्वेश्चन பாருங்க. பிளஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் எனவும் மற்றும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் குறிக்கப்பட்டால் 175 மைனஸ் 25 வகுத்தல் 5 பிளஸ் 20 இன்ட்டு 3 பிளஸ் 10 என்பதன் மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ 77. அடுத்து 53வது क्वेश्चन. எல் என்பது பிளஸ் எனவும், எம் என்பது மைனஸ் எனவும், என் என்பது பெருக்கல் எனவும், பி என்பது வகுத்தல் எனவும் குறித்தால் 14n 10l 42p 2m 8 மதிப்பு என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 153. அடுத்து 54வது क्वेश्चन. ஸோ 20 டேஷ் 10 அப்படின்ற இந்த மாதிரி 20 மைனஸ் 10 இது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 200 அப்படின்ட்டும். அடுத்து 8 வகுத்தல் 4 இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் 12 எனவும், 6 பெருக்கல் 2 அப்படின்னு அதுக்கான ஆன்சர் 4 என்னும் குறித்தால் 100 மைனஸ் 10 இன்ட்டு 1000 வகுத்தல் 1000 பிளஸ் 100 இன்ட்டு 10 இவற்றின் மதிப்பு என்ன? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்? 0. 54க்கு ஏ. 55வது क्वेश्चन. ஸோ பெருக்கல் என்பது கழித்தல் எனவும், வகுத்தல் என்பது கூட்டல் எனவும், கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், கழித்தல் என்பது பெருக்கல் எனவும் குறித்தால் கீழே கொடுக்கப்பட்ட மதிப்புகள் சரியானது இது. அப்போ கொடுத்துருக்கூடிய இந்த குறியீடுகள் எல்லாத்தையும் நம்ம அவங்க சொன்ன மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை டெரிவ் பண்ணி இந்த பக்கம் கொடுத்துருக்க ஆன்சர் வருதா அப்படின்றத பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். இதுக்கான ஆன்சர் பி. 56வது क्वेश्चन. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 30. அடுத்து 57வது क्वेश्चन. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 290. அடுத்து 58வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் பி 27. அடுத்து 59வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ 9. அடுத்து 60வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 4. அடுத்து 61வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் சி 48. அடுத்து 62வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் பி 2. அடுத்து 63வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் பி 7 2/5. அடுத்து 64வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் மைனஸ் 60. அடுத்து 65வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் ஏ 0. அடுத்து 66வது क्वेश्चन. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளஸ் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் ஆகவும், 6 என்பது 4 ஆகவும், 4 6 ஆகவும் மாற்றினால் எது சரியாக உள்ளது? அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் கிடைக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுலையுமே நமக்கு ஆன்சர் கிடைக்காது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி எதுவும் இல்லை. இங்கே இருக்கிறது எல்லாமே சரியா இருக்குன்னு பார்த்தா 3மே தப்பாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் எதுவும் இல்லை. அடுத்து 67வது क्वेश्चन. ஸோ 67வது क्वेश्चனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. அடுத்து 68வது क्वेश्चन. 68வது क्वेश्चனுக்கான ஆன்சர் ஏ 16. அடுத்து 69வது क्वेश्चन. 69வது क्वेश्चனுக்கான ஆன்சர் சி மைனஸ் 10/4. அடுத்து 70வது क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. அடுத்து 71வது क्वेश्चन. பி மற்றும் கியூவின் சராசரி எடை 50 கிலோகிராம் ஆகும். கியூ மற்றும் ஆரின் சராசரி எடை 62 கிலோகிராம் ஆகும். பி மற்றும் கியூ ஆரின் சராசரி எடை 52 கிலோ ஆகும் எனில் பியினுடைய எடை என்ன? இதுக்கான ஆன்சர் பி 40 கிலோகிராம். அடுத்து 72வது क्वेश्चन. ஒரு வகுப்பில் உள்ள 35 மாணவர்களின் சராசரி வயது 16 வருடங்கள். அதில் 21 மாணவர்களின் சராசரி வயது 14 எனில் மீதமுள்ள 14 மாணவர்களின் சராசரி வயது என்ன? இதுக்கான ஆன்சர் பி 19. அடுத்து 73வது क्वेश्चन. ஸோ 3 எண்கள் 4:6:10 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரியானது 40 எனில் அவற்றில் இரண்டாவது பெரிய எண்ணின் மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் சி 36. அடுத்து 74வது क्वेश्चन. 6 எண்களின் சராசரி 32. முதல் 3 எண்கள் ஒவ்வொன்றின் மதிப்பும் 2 அதிகரிக்கின்றது. அதேபோன்று கடைசி 3 எண்கள் ஒவ்வொன்றின் மதிப்பும் 4 குறைக்கின்றது எனில் புதிய சராசரி என்ன? கிடைக்கக்கூடிய புதிய சராசரி என்ன? இதுக்கான ஆன்சர் பி 31. அடுத்து 75வது क्वेश्चन. ஒரு தொடரில் உள்ள 3 எண்களில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை போல் 2 மடங்கு மற்றும் மூன்றாவது எண்ணை போல் 3 மடங்கு ஆகும். 3 எண்களின் சராசரி 44 எனில் மிகப்பெரிய எண் என்ன? ஆன்சர் பி 72. 76வது क्वेश्चन. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. ஸோ 2 நம்பர் அப்படின்னா 2 நம்பரோட இலக்கங்களுடைய கூடுதல் 9. இலக்கங்களை இடமாற்ற கிடைக்கும். இல்லை அந்த 2 நம்பரையும் நம்ம இடத்த மாற்றணும் அப்படின்னா முதல் நம்பர் பின்னாடி நம்பர் முன்னாடி இடத்த மாற்றினோம்னா
கிடைக்கும் இரு இலக்க எண் முந்தைய எண்ணின் இருமடங்கை காட்டிலும் முன்ன இருந்த நம்பரை விட 2 மடங்கை காட்டிலும் 18 அதிகம் எனில் அவ எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டி 27. ஸோ அப்போ நம்ம 27ன்றதுக்கான ஆன்சர் இப்போ இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 7 கூட்டினா 9 கிடைச்சிருச்சு. அடுத்த இடத்தை மாற்றினோம்னா 72 அப்படின்னு வரும். 72 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை விட ஃபர்ஸ்ட் 27 அந்த 27 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 54. அந்த 54 விட 18 அதிகம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து 77 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + டாட் டாட் டாட்னு வச்சு அடுத்து 10 கியூப் என்ற தொடரின் கூடுதல் என்ன? இதுக்கான ஆன்சர் டி 3025. அடுத்து 78வது கொஸ்டின் 51 + 52 + 53 + போட்டு டாட் டாட் டாட்னு வச்சு அடுத்து 100 + 100 என்ற இயல் எண்களின் கூடுதல் என்ன? இதுக்கான ஆன்சர் சி 3775. அடுத்து 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க மிகை முழு எண்களின் எண்ணிக்கையை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 7. அடுத்து 8க்கும் 88க்கும் இடையில் 7ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளன? இதுக்கான ஆன்சர் டி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனல் லிங்கை யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இப்போ அனுப்பிச்சு விட்டுருவோம். டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.